வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, வெள்ளரி, நம்மளோட அறுவடை பண்ண வெள்ளரி. இந்த வெள்ளரியை வந்து தரம் பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து 4 சலடை வச்சுருக்காங்க. 4 சலடை வச்சு ஒவ்வொரு சலடையிலையும் சலிக்கிறாங்க. அதில் கொட்டுறது வந்து குவாலிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சலித்த சலடையில் வந்து இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் சின்ன சின்னமாக இருக்கும். அடுத்ததில் வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஓட்டை, அதுக்கடுத்து அதோட கொஞ்சம் பெருசாக போகும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ எந்த அளவுக்கு சின்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரேட்டு கூட. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சலித்தது வந்து ஃபஸ்ட்டு ரகம். இந்த ஃபஸ்ட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் வந்து 45,000 போகுது. இப்போ ரெண்டாவதாக சலித்தது வந்து டன் வந்து 25,000 போகுது. மூணாவதாக சலிக்கிறது வந்து டன்னு வந்து 15,000 போயிட்டு இருக்கு. இப்போ நாலாவதாக அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ கொட்டுறாங்கல்ல, இப்போ அதில் சலித்து கொட்டுறது வந்து 11,000 போகுது. இதிலெல்லாம் சலித்து மிச்சம் இருக்கிறத வந்து தனியாக கொட்டுறாங்கல்ல, அது வந்து ஒரு டன்னு 3,000 போகுது. சரிங்களா? இது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நல்லா அறுவடை பண்ணிங்க அப்படிங்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை காய் எடுக்கும் பொழுது வந்து ஒரு 10,000க்கு மேலே தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதாவது 60 சென்ட் இப்போ பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் பொழுது 60 சென்ட்டுக்கு நீங்கள் 10,000க்கு மேலே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பட்டம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். 10,000 வர்ற இடத்துல வந்து ஒரு 7,000மோ 8,000மோ அந்த மாதிரி வரும். கரெக்டாக நீங்கள் மார்கழி மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கும் பொழுது மார்கழி மாதம் நல்ல ஒரு மகசூலை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா மார்கழி மாதம் தான் இதுக்கு ஏற்ற ஒரு இது. இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது அது இதுன்னு கொஞ்சம் டல் அடிக்கும். மற்றபடி நல்ல லாபம் போகும். இந்த வந்து தக்காளி வெங்காயம் மாதிரி ரேட்டு கூடவோ குறைவோ அந்த மாதிரி இதெல்லாம் செய்யாது. 45 ரூபானா ஃபிக்ஸ்டு 45 ரூபா ஃபஸ்ட்டு ரகம். 2வது ரகம் ஒரு கிலோ வந்து 45 ரூபா அப்படிங்கும் பொழுது 2வது ரகம் 25 ரூபா அப்படின்னா அது ஃபிக்ஸ்டாக அப்படியே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நீங்கள் அறுவடை முடிக்கிற வரையும் காய் காய்ச்சி ஓயிற வரையும் நீங்கள் ஒரே ரேட்டு தான். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போது காய் காய்ச்சி அறுவடை பண்ணுறோம்னா கடைசி இந்த காய் காய்ச்சி ஓயிற வரையும் நீங்கள் எத்தனை தடவை எடுக்கலாம் அப்படின்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 தடவை வரை நீங்கள் மகசூல் எடுக்கலாம், அறுவடை பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சபட்சம் 5,000, அதிகபட்சமாக 10,000க்கு மேலே. ஏன்னா அது மாதிரி நல்ல ஒரு மகசூல் இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபம் கிடைக்கும். இது நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா விதை ஊனி 40வது நாள் நம்ம காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான், அறுவடை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சும்மா விட்டுறக்கூடாது. அதுக்கு என்னென்ன உரம் தேவையோ என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு மகசூல் கரெக்டாக வரும். அது இல்லாமல் நம்ம காய் காய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காய் அறுவடை பண்ணுறதுல மட்டும் ஆர்வம் காட்டிக்கிருந்தோம் அப்படின்னா இங்கே செடிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போயிடும். வெள்ளரியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வெள்ளரி ஊன்றதுலேருந்து வெள்ளரிக்கு பராமரிக்கிறது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி மருந்தடிக்கிறது வரையும் நம்ம அறுவடை பண்ணுறது வரையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இந்த வெள்ளரி வந்து வெளிநாட்டுக்கு அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இதோட தேவை வந்து அதிகமாக இருக்குது, ரேட்டும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து 2வது ரகம். முதல் ரகம் தனியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சலித்தது சின்ன காயாக இருக்கும், அதுதான் முதல் ரகம். டன்னு வந்து 45,000 போகுது. ஒரு கிலோ 45 ரூபா போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அந்த வெள்ளரியிலேருந்து துணிஞ்சு இறங்கலாம். அதுவும் இந்த மார்கழி மாதம் வந்து நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கான மாதம். இப்போ நான் போட்டு எடுத்துருக்கிறத விட இந்த மார்கழி மாதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம், நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுதான் கரெக்டான டைம். இதை தவிர உங்களுக்கு வெள்ளரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது நம்மகிட்ட கேளுங்க, நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களோட நன்றி. வணக்கம்.